இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க இருக்கிறவங்க மொத்தவங்க வேணா உன்னை நம்பலாம், ஆனா நான் உன்னை நம்ப மாட்டேன். நேத்து நைட்டு அண்ணி ரூம் பக்கம் உன்னை பார்க்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு. இப்போ அதே மாதிரி நடந்துச்சு. உனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன தாண்டி பண்ணணும்? எதுக்கு இப்படி பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிற? நீ இந்த வீட்டோட மருமகரத்தை இப்படி எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணி உன் பேரையும் மத்தவங்க மேல வச்சிருக்கிற மரியாதையும் ஸ்பாயில் பண்ணிடாத. உன் வேலை தானே இதெல்லாம்? சொல்லு, உன் வேலை தானா? உனக்கு என்னதான் ரித்திகா பிரச்சனை? எதுக்கு எப்ப பார்த்தாலும் சின்ன குழந்தை மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க? நீ அலாரம மாத்தி வச்சதால இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? ஏமா, எதுக்கு இப்படி பண்ண? இப்போ இந்திரா அங்க போகாததுனால அந்த ப்ரோக்ராம் வேற சேனலுக்கு போயிடுச்சு, உனக்கு தெரியுமா? அது ப்ரோக்ராம் போனாலும் பரவாயில்லமா, ஆனா நம்ம சேனலுக்குன்னு இருந்த நல்ல பேரு இதனால எவ்வளவு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ மாமா, நான் அப்படி எதுவும் பண்ணல. இத பாரு ரித்திகா, நீ தப்பு பண்ணத கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா அந்த தப்ப நீ மறைக்க நினைக்கிற, அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் உண்மையதான் சொல்றேன் அண்ணி, நான் அப்படி எதுவும் பண்ணல. இந்த ஆயில் தான் என்ன தேவையில்லாம மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்றா. அப்போ நீ இத பண்ணல அதானே? ஏன் போன என்ன தவிர இந்த வீட்ல வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீதான் அலாரம மாத்தி வச்சேன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அப்படி நானா கண்டுபிடிச்சேன்னா அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். நீயாவே ஒத்துக்கிட்டனா இத பெரிய விஷயமா நான் எடுத்துக்க மாட்டேன். இப்பவே உன்னை மன்னிச்சு நான் விட்டுடுவேன். இல்ல ஒத்துக்க மாட்டல்ல? இந்த இந்திராணி ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவான்னு இன்னைக்கு உனக்கு தெரிய போகுது. அண்ணி, ஆமா, நான் தான் அலாம மாத்தி வச்சேன். தொலைச்சிடுவேன் உன்னை. இப்படி சொந்த வீட்டுக்கே கெடுதல் பண்ண நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அந்த டைமோட வேல்யூ உனக்கு தெரியுமா? நான் அப்படி வேணும்னு எதுவும் பண்ணல. நீங்க நல்லா அசதியா தூங்கிட்டு இருந்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு தான் நான் நீங்க வச்ச அலாம் டைமை மாத்தி வச்சேன். ஆனா அதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி.